வணக்கம் நண்பர்களே, கார்த்திகேயன் உங்கள் நிதி ஆலோசகர். சமீபத்தில் ஒரு செய்தி படித்தோம். ஒரு மருத்துவர், ஒரு வக்கீல், 2 குழந்தைகளோட 5 கோடி கடனில் அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். இந்த செய்தி எத்தனை அதிர்வலையை ஏற்படுத்துது? செய்தி ஒரு சாதாரண விஷயமா? இல்லை. இது கொடுக்குற மெசேஜ் தான் என்ன? நமக்கு என்ன எடுத்துக்க போகிறோம் அதுலேருந்து? ஒன்று ஒன்றா பார்க்கலாமே. ஒரு ப்ராஜெக்ட்னா அந்த ப்ராஜெக்ட் எடுத்து அதில் எவ்வளோ லாபம் வரப்போகுது, அதில் இன்னைக்கு உள்ள மார்க்கெட் கண்டிஷன் என்ன இருக்குது, பக்கத்தில் காம்படிஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறதும் ஒரு ஆயுத பூஜை கொண்டாடுறதும் இல்லைங்க. ஒரு பிஸ்னஸில் மார்க்கெட் நிலவரம், இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன, இன்னைக்கு அதோட தேவை என்ன, மார்க்கெட் பொட்டன்ஷியல், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அதையும் தாண்டி பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சாச்சுங்க. சரி, பணம் எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறோம்? 50% நம்ம கிட்ட இருக்கணும், இல்லைன்னா ஒரு 20% நம்ம பணம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய ஃபண்டிங் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இன்வெஸ்டர்கிட்ட வாங்குறோம், எல்லாருக்கிட்டையும் வாங்குறோம். சார், இன்வெஸ்டர்கிட்ட வாங்கும்போது அவங்களுக்கு லாபம் வந்தால் கொடுத்தா போகிறோம். பட் அதுவே லோனாக வாங்கினா நம்ம கடனை திருப்பி தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ என்ன கண்டிஷனில் கடன் வாங்குறோம்? சரிங்க, இப்போ ஒருத்தர் கடன் தொல்லை தாங்காமல் ஒரு பெரிய டாக்டர் இறந்து போயிட்டாரு. அப்போ அவரை பிரச்சனை வரைக்கும் அந்த கடன் பிரச்சனை தீர்ந்து போச்சு. நம்ம ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டுட்டு எல்லாரும் அவர் பாவம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். ஆனால் அவர் கடன் கொடுத்துருப்பாங்க, 10 பேரோ 5 பேரோ கடன் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு நாட்டில் புதுசாக கஷ்டப்படுற 5 கடன்காரங்க உருவாயிருக்காங்கன்னா அந்த கடன் கொடுத்தவங்களா தான் இருக்க முடியும். அப்போ அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கும்? புதுசாக இன்னொரு 5 குடும்பமோ 10 குடும்பமோ இந்த பிரச்சனையை தாங்கி வாழப்போகுது. அவங்களுக்கான பதில் என்ன? எல்லாரும் ஒரு ஆங்கிளில் பார்க்குறோம். அந்த குடும்பம் இறந்து போனது, அவங்களுக்கு எத்தனை பேர் உதவி பண்ணியிருக்காங்க, அல்லது அவங்க எந்த மாதிரி கொலேட்டரல் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் அதில் கேரண்டராக இருந்திருக்காங்க, இவ்வளவையும் பார்க்க வேண்டியிருக்கு. இறந்தவங்களோட பிரச்சனை ஒரு பக்கம், கடன் கொடுத்தவங்களோட பிரச்சனை ஒரு பக்கம். சரி, இதுல என்னென்னலாம் நம்ம முக்கியமா பார்க்கணும்? ஒரு வங்கி நிதி உதவி பண்ணிருந்துச்சுன்னா அதுக்கு அவர் சூசைட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பிரைவேட் ஃபைனான்ஸா தான் இருக்கணும். 2வது, லாபத்தை பிசினஸ்ல பண்ணும்போது வர லாபத்தை கொஞ்ச நாளைக்கு ஸ்டாட்டிக்கா நம்ம அனுபவிக்கணும், அல்லது மற்றவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்படிங்கிறது இல்லாம மேல மேல நம்ம நிறைய பேர் எக்ஸ்பான்ஷன் போயிட்டே இருப்பாங்க. இது அப்படியே தொடர்கதை ஆயிடும். லாபம் எக்ஸல் ஷீட்ல போட்டு இழுத்தா எவ்வளவு வருமோ அதுதான் லாபம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எல்லா நேரத்திலையும் மார்க்கெட் இருக்கிறது இல்லை. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். கடன் வாங்கும்போது வங்கிகள்ல வாங்க முடியுமான்னு பார்க்கணும். 2வது கடன் வாங்குற கடனுக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும். இன்னைக்கு 1 கோடி 2 கோடின்னு ஹோம் லோன் போறோம், நிறைய பேர் கடன் வாங்குறோம். ஆனா அதுக்கு எதுக்குமே இன்சூரன்ஸ் இல்லாம கடன் வாங்குறது தான் பர்டிகுலரா இருக்காங்க. நாளைக்கு ஒரு கணவன் இறந்தாச்சுன்னா நாளைக்கு அந்த குடும்பம் அந்த வீடை ஹோல்ட் பண்ணவும் முடியாம, அந்த கடனை கட்டவும் முடியாம கஷ்டப்படும் போது அந்த வீட்டை அவ்வளவு சிரமப்பட்டு கட்டி தான் என்ன பிரயோஜனம்? ஸோ அப்போ வீடு வாங்கும்போது ஒரு சின்ன விஷயம், இன்சூரன்ஸ், அந்த டேர்ம் இன்சூரன்ஸை எடுத்துக்கிட்டு தான் அந்த லோனுக்கு போகணும். நமக்கு எல்லாமே ஒரு ஷார்ட்கட், அதை அப்புறம் பார்த்துக்குவோம், பணம் வந்துச்சா நான் நேராக பிஸ்னஸில் இறங்குறேன், அந்த பணத்தை லாபத்தை எடுக்காம திருப்பி முதலீடு பண்ணி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். இதெல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் காரணம். இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ்க்கு ரொம்ப சூட் ஆகாது. அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் மெஷர் பண்ணி எடுத்து வைக்கணும். லாபத்தை தக்க வச்சுக்கணும், கடனை திருப்பி அடைக்கணும், அதுக்கான சோர்ஸ் இருக்கணும். திருப்பி ஒவ்வொரு தடையும் ப்ராப்பர்ட்டியாக வாங்கி அது ஓவர் டிராஃப்ட் வாங்குறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி சேமிப்பும் முதலீடும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, ஒரு பிஸ்னஸ் தான் வாழ்க்கை கிடையாது. பிஸ்னஸ்லேருந்து மீண்டு தனியாக ரெக்கவர் ஆகி மீண்டும் மறு வாழ்க்கையை துவங்குறதுக்கு நம்மளுடைய தனிப்பட்ட சேமிப்புகள் தான் உதவியாக இருக்கும்.